இந்திய வர்த்தக தொழிற்குழும சிறப்பு ஆலோசனை கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார். செயலாளர் சுரேஷ், பொருளாளர் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆலோசனை கூட்டத்தில் மதுரை விரைவு ரயிலை திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர் வழியாக காரைக்கால் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும். வாரம் 2 முறை இயக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு ரயிலை தினசரி இயக்க வேண்டும். தாம்பரம் காரைக்கால் விரைவு ரயிலை திருநள்ளார், காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பு செய்து பெட்டிகள் பராமரிப்பு பணியை சென்னையில் செய்ய வேண்டும். இந்த ரயிலை வேளாங்கண்ணி, எழும்பூர் வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என மாவட்டத்தின் நலர் சார்ந்த கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து துணைத் தலைவர் முத்துராமலிங்கம் நன்றி கூறினார். நிகழ்வில் குழுமத்தின் முன்னாள், இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பயணிகள் ரயிலை முற்றிலுமாக படிப்படியாக குறைத்து புறக்கணித்து வருகிறது. இந்த நாகப்பட்டினம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக தலைநகரமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இங்கே இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் என்று ஒரு குழுமம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதை பார்க்கும்போதே இந்த நாகப்பட்டினம் எவ்வளவு வளர்ச்சி மிகுந்த பகுதியாக இருந்தது என்று நாம் கருத முடிகிறது. ஆனால் இந்த அமுல் பாரத் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா ரயில் நிலையங்களையும் அபிவிருத்தி பண்றாங்க, அழகுபடுத்தி பயணிகளுக்காக. அதில் கூட இந்த நாகை பகுதி, நாகை ரயில்வே நிலையம் புறக்கணிக்கப்பட்டு கோரிக்கை கேட்கணும்னா அதுக்கு எம்பி ரொம்ப முக்கியம். எம்பி இல்லாமல் நம்ம போய் அது மத்திய அரசுக்கு போய் நேரடியாக கேட்க முடியாது. நமக்கு எம்பி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அழுத்த முடியும். இந்த கூட்டத்துக்கு தான் நம்ம பேசுறோம். அதனால முதல் கட்டமா நம்ம எம்பியை வச்சு அண்ணா சலிமன் சொன்ன மாதிரி போய் கோரிக்கைகள் மனு கொடுக்கலாம். ஏன்னா போராட்டம் இப்ப எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் போய் நம்ம போராட்டமா அறிவிச்சோம்னா அப்புறம் வேற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல அனைத்து கட்சிகளையுமே ஒருங்கிணைத்து சார் சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எல்லா கட்சியும் நாகப்பட்டினம் புறக்கணிக்க தான் படுதே தவிர அரசியலில் ஓட்டு எடுக்கிற போக செய்யறாங்க. இந்த ஆஸ்பத்திரி இருக்கும், இந்த ஆஸ்பத்திரி இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினம் 5 கிலோமீட்டர் தண்ணி போய் பார்க்கறாங்க. ஒரு அபிஷியலா போகணும் அப்படின்னா முதல் நைட்டே கிளம்பி அங்கே காலையில் போய் அக்காமடேட் பண்ணி அவ்வளவு செலவு எக்ஸ்பென்சிவ் தேவையில்லாத டைம் வரைக்கும் இவ்வளவு பண்ண வேண்டிய ஒரு மணி நேரம் வேலை விடாது இருந்தா கூட காலையில் 5 மணிக்கு கிளம்புறாங்க, ஒரு 10-11 மணிக்கு ரீச் ஆக இருந்ததுன்னா எல்லாருமே காலை ட்ரெயினிங் யூஸ் பண்ணுவாங்க. போய் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். நமக்கு டைமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சேவை சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறோம். அதுக்கு அடுத்தாப்புல கடை அடைப்பு போயிருந்தாதான் அவங்களுக்கு போய் ஹைலைட் தெரியும், மீடியாவில் பார்ப்பாங்க, நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். இதுக்கு போகுது, எக்மோர் போகுது. ஏன் நீங்க நாகப்பட்டினத்துல காரைக்கால் உள்ள வண்டி தாம்பரத்திலே ஸ்டாப் ஆகுது. ஒரு கையில சுண்ணா பிடிக்கிறாங்க. நம்ம அலுவலப்புள்ள தாங்க பால் பிடிக்கணும். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னா நான் தான் போவோம். நம்ம எல்லாரும் போராட்டத்தை கையில் எடுத்தாதான் இந்த எலெக்ஷன் நேரம். நாகப்பட்டினம் வேளாண் எல்லாம் சேர்த்து 22 கொரோனா காரணமா எல்லா ரயில் நிப்பாட்டிச்சிருந்தாங்க. 22 ஒரு போராட்டம் பண்ணோம். அது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அது ஒரு டேட்டை முதல் முடியும். நன்றி. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை முன்வச்சோம். நம்ம ஏதாவது ஒரு 5 ரயில் முக்கியமா நம்ம இன்னொரு ரயிலு கூட இன்னொரு ரயிலை இணைப்போம் அப்படின்னு சொல்றதை விட நாகப்பட்டினத்துக்கு இந்தந்த ஊர்ல இருந்து நம்ம போக்குவரத்துக்கு தேவையான 5 ரயில் முக்கியமா சப்ஜெக்டா அது மாதிரி கொடுத்து அது சம்பந்தமா உள்ள கோரிக்கை நீங்க தலைவர் அவர்கள் எம்பி மூலமா திருநள்ளாறு எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல கடைபிடிச்சிருந்தாலும் முடிவு வரும். நானும் ஒத்துழைப்பேன். நன்றி, வணக்கம். டூரிசம் டெவலப் ஆகும். அதுக்காக வேளாங்கண்ணிக்கு வேணும், நாகப்பட்டினத்துக்கு வேணும், நாகூர், காரைக்கால், திருநெல்வேலி மட்டும் இல்ல. இது இல்லாதது நமக்கு பெரிய வெக்கக்கேடா இருக்கு. அங்கிருந்து அசிங்கமா நடிச்சிருக்கு. அந்த ஆளுங்க கேட்கலாம். வணக்கம். இங்கே நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் மனுக்களாக கொடுத்து தொடர்ந்து பலமுறை நாம் சந்தித்து வந்த நிலையில் அது எந்த விதமான பலனையும் அளிக்கவில்லை என்பதால் நாம் ஒரு அழுத்தமாக மறியல் என்ற நிலைக்கு கடையெடுப்பு செய்து மறியல் என்ற நிலை சென்றால் மட்டும்தான் நாம் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருகின்ற அந்த ஒரு நிலையோடு பெரும்பகுதியான நபர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு ஏற்ப நாம் இதுவரை இந்த பகுதிக்கு தேவையான நிறைய திட்டங்களை என்னென்ன தேவை என்பதெல்லாம் நாம் பட்டியலில் இருக்கின்றோம். அந்த பட்டியலெல்லாம் இப்போதைக்கு பட்டியல்
2 பக்கம் ஒரு பேப்பரில் இருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்துருந்தால் கூட நான் ஒரு முறை நான் படித்து வருகிறேன். கோரிக்கை அடங்கிய மனுவல் சரி எல்லார் கையிலையும் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்தால் கூட முக்கியமான ஒரு 4-5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாம் எடுக்கின்ற அந்த முயற்சி பல்வேறு நிலைகளிலே இந்த நாகை மக்களுக்கும் இந்த நாகைக்கு வரக்கூடியவர்கள் குறிப்பாக பகல் நேரத்தில் சென்னைக்கு செல்வதற்கு நாகையிலிருந்து எந்த விதமான ரயில் வசதியும் இல்லை. அதே போன்று மதுரைக்கு என்று நம்ம சொல்றோம்னா மதுரையை சார்ந்த அந்த பகுதிக்கு கன்னியாகுமரியோ அது செல்லக்கூடிய எங்கள் வந்து எர்ணாகுளமாக இருந்தாலும் மதுரை செல்ல என்று சொன்னால் அந்த பகுதிக்கு இதுவரை எந்த ரயிலும் இந்த பகுதிக்கு இல்லை. அது மாதிரி பகல் நேர ட்ரெயின் என்பது சென்னையை பொறுத்தவரை செல்வதற்கு இல்லாமல் இருப்பதாலும் மிகுந்த இங்கே சிரமம் இருக்கிறது. அதுபோல் வழக்கமாக சென்று வந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் அது இன்றைக்கு எக்போர்டு வரை சென்ற ட்ரெயின் இப்போ தாமதத்திருக்கின்றன. நம்முடைய முன்னாள் தலைவர் சொல்லி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று அங்கே நாம் கேட்டபோது அவர்கள் இந்த சுமையை சொல்கிறார்கள். இருந்தாலும் நாம் அலுவலகத்திலே தான் பால் குடிக்கின்ற நிலையோடு நம்முடைய கோரிக்கையை அழுத்தமாக வைக்கிற நேரத்தில் நிச்சயமாக அதற்கு அரசு செவி சாய்த்து அதற்குண்டான தீர்வுகளை நகரும் என்பதை கருத்தில் வைத்தும் நாம் இன்னைக்கு இங்கிருந்து கப்பல் போக்குவரத்து இலங்கை செல்லக்கூடிய இந்த பெரிய கப்பல் சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை நாம் வைத்திருந்தாலும் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய பயணிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நாகை வந்து இறங்கிவிட்டால் இங்கிருந்து குறிப்பாக மதுரை என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்தலம். தென்மாவட்டத்தில் செல்வதற்காகவே பகல் நேரத்தில் ரயில் நிலை என்று பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளாம் முன்னிறுத்தி நாம் நாகப்பட்டினம், அதுபோல் காரைக்கால், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதியெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கோரிக்கை நம்ம என்ன கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இங்கே முக்கியமான ஒரு கோரிக்கை நம்முடைய பணியை முடிக்கப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு. இதுவரை பல்வேறு விதமான கோரிக்கை இருக்கின்ற காரணத்தால் நாம் கடல் நிலை வந்து மயில் ரயில் மயில் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு நிலையை கையில் எடுத்தால் மட்டுமே அதை அரசாங்கம் சரி செய்ததற்கான அடுத்த கட்ட நிலைக்கு நடத்தி கொண்டு போவார்கள் என்பதனால் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு நாம் அந்த ரயில் மயில் என்ற அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்பு ஆர்ப்பாட்டம் என்ற நிலையை நாம் முன்னிறுத்தி அதுக்குண்டான கடையெடுப்பு அரை நேரம் கடையெடுப்பு செய்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் அந்த அரை நேரத்துக்குள்ளாகவே நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு வழக்கமாக நாம் உங்களுடைய பணியை தொடரலாம் என்பதற்கு அனைவரும் இருக்கக்கூடிய அனைவரும் ஒத்துழைப்பு நல்கினால் நாம் இந்த திட்டத்தை இந்த தகவலை நாம் முழுவதுமாக கொண்டு சென்றனால் நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சேர்ப்பு எடுக்கிற முன்னெடுக்கக்கூடிய அனைத்துக்கும் நாம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஒருங்கிணைத்து நாம் பெரிய அளவில் இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று வணிகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளுடைய அமைப்பாளர்கள், தலைவர்கள், அனைத்து சேவை செய்த நிர்வாகிகள், நம்ம வணிகத்தில் காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட வணிகத்திற்குரிய ரயில் உழைப்பாளர்கள், சங்கத்துறை தலைவர்கள் அதற்கு தீர்வு காண முடியும் என்பதனால் போராட்டம் ஒன்று நம்முடைய திட்டங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் போராட்டத்தை கைவிடுத்து அதை தேதியை பொழுதும் 19 நடத்த ஆரம்பிக்கிற காரணத்தினால் 18 வைத்துக் கொள்ளலாம் என்று கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை மாறுபட்ட கருத்து வேணால் அதை தெரிவிங்கள். 14 தேதி காலை 9 மணி அல்லது 10 மணி தொடங்கி நாம் ஒரு 12 மணிக்குள்ளாக முடிச்சுவிட்டு அரை நேரம் கடையெடுத்து செய்தால் நிச்சயமாக இது அனைத்து நிலையும் செய்தியாக சென்று ஒரு நேரத்தில் தீர்வாக நாம் கேட்கின்ற அந்த கோரிக்கையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு முன் வருவார்கள் என்ற